அதாவது இப்படி ஓரங்கட்டப்படுவது இப்படியே ஒவ்வொருத்தரா, அதாவது ஒரு கட்சியில் ஒரு தலைவர் புதிதாக பொறுப்பெடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா 3 விதங்கள் நடக்கும். ஒன்று, இருக்கிற கட்சிக்காரங்களை அரவணைத்து ஒருமுகப்படுத்தி அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க. இரண்டாவது, பொதுமக்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க. மூன்றாவது, புதிதாக வருகிற அந்த வாக்காளர்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க. பல பேர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஈரோட்டிலிருந்து சில பேர் என்னை சந்தித்தாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள். அவர்களிடத்தில் நான் பேசுகிற பொழுது, அம்மா காலம் வரை நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த தவறுகிறார், சுயநலப்போக்கோடு நடந்து கொள்கிறார். அதனால் அவருக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு அம்மா காலத்தை போல எங்களுக்கு அது உற்சாகமாக இல்லை என்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க. அதே போல் புதிதாக வந்திருக்கிற வாக்காளர்களும் அதே கருத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். உலகத்துக்கே தெரியுது, ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இல்லை அது தெரிஞ்சாலும் கூட மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர் ஏதேனும் மறைமுக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரோ என்று தான் அதிமுக கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களே பேசுகிறாங்க.